فتعالى الله الملك الحق ولا تعجل بالقرآن من قبل أن يقضى إليك وحيه وقل رب زدني علما. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. எல்லாம் அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, தங்கள் மத்தியில் எனக்கு பேச கொடுத்துள்ள தலைப்பு மார்க்க கல்வியே மகத்தான கல்வி என்ற தலைப்பின் கீழ் தான் பேச முன் வந்துள்ளேன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த கல்வியை பற்றி அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்கிறாங்க, கல்வி என்றால் என்ன, அந்த கல்வியை கற்றுக்கொள்வதில் என்ன நன்மை அப்படின்னு பார்த்தோம்னா, அல்லாஹ் தஆலா பொதுவாக என்ன சொல்கிறான், கற்றவரும் கல்லாதவரும் சமமாவார்களா என்று கேட்குறான். அப்போ கற்றவர்களும் கல்லாதவர்களும் சமமாக மாட்டார்கள், கற்றவர்கள் தான் சிறந்தவர்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் என்ன செஞ்சு காட்டுறான், கூறி காட்டுறான். மறுமை நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மறுமை நாள் நெருங்கும் போது சில அடையாளங்கள் ஏற்படும். அந்த அடையாளங்களில் ஒன்று என்ன தெரியுமா, கல்வி அகற்றப்படும் போது, அறிஞர்கள் அழிக்கப்படும் போது அறிஞர்களை கைப்பற்றுவதன் மூலம் அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், கல்வியை கைப்பற்றிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறியிருக்காங்க. அப்போ கல்விங்கிறத அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ரொம்ப வலியுறுத்தியிருக்காங்க. அல்லாஹ் தஆலாவே தன்னுடைய திருமறையில் படிக்க சொல்லி தான் நம்மளை ஏவுறோம். எப்படி தெரியுமா, அஃபலா யததப்பரூனல் குர்ஆனா, நீங்கள் குர்ஆனை சிந்திச்சு பார்க்க மாட்டீங்களா, ஆம் அலா குலூபி அக்ஃபாலுகா, உங்களுடைய உள்ளங்கள் என்ன பூட்டா போட்டிருக்கு அல்லாஹ் தஆலா கேட்குறான். ஏப்பா நீ குர்ஆனை சிந்திச்சு பார்க்க மாட்டியா, அந்த குர்ஆனில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அல்லாஹ் இன்னொரு வசனத்தில் என்ன சொல்கிறான், அஃபலா யன்லுருன இலல் இப்லி கைஃப குலிகத், இந்த ஒட்டகம் எவ்வாறு படைக்கப்பட்டிருக்குன்னு சிந்திச்சு பாரு அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இந்த வானம் எவ்வாறு உயர்த்தப்பட்டிருக்குன்னு சிந்திச்சு பாருங்க, இந்த பூமி எவ்வாறு விரிக்கப்பட்டிருக்குன்னு சிந்திச்சு பாருங்கிறான். கல்வி அறிவு கொடுக்கப்பட்டால் மட்டும்தான் சிந்திக்க முடியும். சும்மா சாதாரணமாக சிந்திக்க முடியுமா, அதனுடைய கல்வி படித்தா மட்டும்தான் இந்த வானம் எவ்வாறு உயர்த்தப்பட்டிருக்கு, இந்த பூமி எவ்வாறு உயர்த்தப்பட்டிருக்கு. ஏன் அல்லாஹ் சொல்றனா, அதில் அறிவியல் விஷயங்கள் நிறைய இருக்குது. அந்த அறிவியல் விஷயத்தை சிந்திச்சு பாரு. ஒரு கட்டிடத்தை நீ கட்ட வேண்டும் என்றால் அதற்கு அஸ்திவாரம் முக்கியம். அஸ்திவாரம் சரியாக இருந்தால் தான் கட்டிடம் நிலையானதாக இருக்கும். இந்த வானத்துக்கு ஏது கட்டடம், இந்த வானத்துக்கும் பூமிக்கு ஏதான ஒரு அஸ்திவாரத்தை அல்லாஹ் போட்டு வச்சிருக்கானா, தூண்களை நியமிச்சிருக்கானா. அல்லாஹ் சொல்கிறான், நான் தூண் கட்டியிருக்கேன், ஆனால் நீங்கள் பார்க்க முடியாத தூண்களின்றி நான் என்ன செஞ்சுருக்கேன், இந்த வானத்தை எழுப்பியிருக்கேங்கிறான். அந்த தூண்களை நீங்கள் பார்க்க முடியாது. இன்றைக்கி சயின்ஸு கண்டுபிடிக்குது, அந்த தூண் தான் என்னது, புவியீர்ப்பு சக்தி. இந்த வானத்தையும் பூமியையும் அல்லாஹ் என்ன செய்கிறான், புவியீர்ப்புங்கிற ஒரு தூணை வச்சு நிறுவியிருக்காங்கிறான். அந்த அறிவு கொடுக்கப்பட்டு அது சிந்திக்கப்பட்டனால தானே இன்றைக்கி கண்டுபிடிக்கப்படுகிறது. அப்போ அல்லாஹ் தஆலா ஏராளமான விஷயங்கள் அல்லாஹ் தஆலா சிந்திச்சு பாருங்க. எந்த ஒன்று என்னுடைய வசனங்கள், திருக்குரான் வசனங்கள் நீங்கள் செவியேற்றா குருடர்களாகவும் செவிடர்களாகவும் நீங்கள் விழுந்துடாதீங்க, அதை சிந்திச்சு பார்த்து செயல்படுங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறோம். அப்போ கல்வி என்பது அல்லாஹ் தஆலா உலக கல்வி மார்க்க கல்வி என்று பிரிக்கவில்லை. கல்வி என்றது பயனுள்ள கல்வி தான். அந்த பயனுள்ள கல்வியை நீ வாழ்க்கைக்கு மறுமைக்கு நீ எப்படி தேர்வு செய்கிற அப்படின்றத அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான், நமக்கு சிந்திச்சு அதன்படி நீ செயல்படுத்திக்கோ அப்படிங்கிறான். ஆனால் இன்னைக்கு கல்வி முக்கியம்தான் அப்படின்னு சொல்லிட்டு கல்வி கூடங்களில் படிக்க வைக்கிற நம்ம பிள்ளைங்களை
மகத்தான கல்வி எது? கல்வி சிறந்த கல்வி, உலக கல்வியாக இருக்கட்டும், எந்த கல்வியாக இருக்கட்டும், சிறந்த கல்வி. மறுமையில் வெற்றி தரக்கூடிய கல்வி என்ன? நான் டாக்டர் ஆகிட்டேன், எம்பிபிஎஸ் படித்து நான் டாக்டர் ஆகிட்டேன், நிறைய சயின்ஸ் படித்து நான் விஞ்ஞானி ஆகிட்டேன், எல்லாம் ஆகிட்டேன். ஆனால் எனக்கு ஈமான் இல்லை. அல்லான்ற ஒரு இறைவன் ஒருவன் இருக்கான், அவன் தான் வணக்கத்திற்குரியவன்ற ஈமான் இல்லை, அந்த புரிதல் இல்லை. நான் என்னுடைய கல்வி பயன் தரக்கூடிய கல்வியா? நான் என்னதான் படித்து பட்டதாரியாக இருந்தாலும், என்னதான் நான் அறிவு மேதையாக இருந்தாலும், என் கல்வி பயனற்ற கல்வி. ஏன்? அல்லாஹு தாலாவை அறியாதவங்க, அல்லாஹ்வுடைய ஆற்றலை அறியாதவங்க. இன்னைக்கு கூட இன்னைக்கு கூட சில பேர் என்ன சொல்கிறாங்க, இந்த வானம் எல்லாம் என்னது, இந்த வானம் பூமி எல்லாமே எல்லாம் ஒரு கோளில் ஒரு இது என்னது ஒட்டி தான் இருந்துச்சு, அதை என்னது வெடித்து சிதறிச்சு, அந்த ஒரு அணு வெடித்து சிதறி தான் வானம் ஆணிச்சு, பூமி ஆணிச்சு, பல கோள்கள் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு சயின்ஸு சொல்லுது. அந்த வெடித்தது யாருப்பா? அந்த அணுவை உள்ளே வச்சது யார்? ஏதோ ஒரு சக்தி. அந்த சக்தி எது? ஒரு சக்தி. அந்த அறிவு ஞானம் அவங்களுக்கு இல்லை. அந்த சக்தி இறைவன்றான். நான் தான் என்ன செஞ்சேன், அந்த வானத்தை பூமியை பிரித்தோம். ஒரு பெருவெடிப்பு கொள்கையில், இன்னைக்கு இங்கிலீஷில் பிக் பேங் அப்படிம்பாங்க, ஒரு பெருவெடிப்பு கொள்கையில் இந்த வானத்தையும் பூமியையும் நாம் தான்ப்பா பிரித்தோம். அண்ட சராசரங்களை நாம தான் படைச்சிருக்கோம். இந்த பூமியும் சரி மற்ற கோள்களும் சரி நீந்தி செல்கின்றன. சிந்திக்கக்கூடிய சமுதாயத்துக்கு படிப்பினை இருக்குங்கிறான் அல்லாஹ் தஆலா. ஆனால் இன்னைக்கு என்னதான் சயின்ஸ் படித்தாலும் ஒரு அணு ஆற்றல், ஒரு சக்தி, இப்படி தான் சொல்கிறாங்களே தவிர அது அகிலங்கள் அனைத்தையும் படைத்து பரிபாலிக்கின்ற அல்லாஹ் தான் இந்த ஆற்றல் எல்லாம் செய்தான்றது என்னதான் அறிவியல் படித்தாலும், என்னதான் மேதையாக இருந்தாலும் என்னது தெரிய மாட்டேன். அப்போ அந்த கல்வி பயனுள்ள கல்வியா? இந்த உலகத்துக்கு வேணா பயனுள்ள கல்வியாக இருக்கு. அப்போ கல்வியை எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும்? எந்த மாதிரி கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும்? நாம் ஒரு கல்வியை கற்றுக்கொள்ளும் போது இவ்வுலகத்திற்கும் மறு உலகத்திற்கும் பயன் தரக்கூடிய கல்வியாக இருக்கணும். நாளை மகிஷர் மைதானத்தில் இறைவனிடத்தில் போய், இறைவா நான் டாக்டர், நான் இன்ஜினியர், நான் என்னது நிறைய நிறைய நன்மை, நிறைய பேருக்கு நான் வைத்தியம் பார்த்தேன், நிறைய கட்டிடங்கள் கட்டேன், என்னுடைய அறிவை வச்சு நான் பெரிய பெரிய கட்டிடங்களெல்லாம் நுட்பமாக நான் உருவாக்கினேன்னு சொன்னால் அல்லாஹ் விட்டுருவானா? எல்லாம் செஞ்சப்பா, கல்வியை நான் கொடுத்தேன், அந்த கல்வியை நீ பயன்பெற்றா, மறுமைக்கு என்னப்பா சேர்த்து கொண்டு வந்த? மறுமைக்கு உன்னுடைய சொர்க்கத்துக்கு என்ன வழின்னு கேட்பானா இல்லையா அல்லாஹ் தஆலா? அப்போ கல்விங்கிறத நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, உலக கல்வி மார்க்க கல்வி என்று பிரித்திடக்கூடாது. அந்த கல்வியை மூலம் மகத்தானது எது? அந்த மகத்துவமிக்க இறைவனை அறிவது எது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, ஒரு சம்பவத்தை சொல்கிறாங்க. எப்படி ஒரு சம்பவத்தை சொல்கிறாங்கன்னா, மூசா நபி கல்வி கற்றதை பற்றி சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ்வும் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மூசா நபி கல்வி கற்க சென்றாங்க. அல்லாஹு தஆலா தன் திருமறையில் சொல்லி காட்டுறான், வஆத்தைனாஹு ரஹமத்தன், ஒரு மனிதருக்கு நாம் கொடுத்தோம், இன்றைக்கு நம்மிடத்திலிருந்து ஒரு அருளை கொடுத்தோம். அந்த அருள் என்ன அருள்? அல்லாஹு தஆலா கல்வியை அருள் என்று சொல்லி சொல்கிறான். தன்னுடைய வேதத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஒரு மனிதருக்கு நம்மிடத்திலிருந்து ஒரு அறிவை கொடுத்தோம். அந்த அறிவு என்ன தெரியுமா? கல்வியை கற்றுக் கொடுத்தோம். அந்த கல்வியை கற்றுக்க என்ன செய்றாங்களா? மூசா நபி போய் சொல்கிறாங்களாம், உமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட கல்வியில் நல்லதை எனக்கு நீ கற்றுத்தருவதற்காக உன்னை நான் பின்தொடர்ந்து செல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு மூசா நபி கேட்குறாங்க. யாரை பார்த்து? அந்த மனிதர் யார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்குறாங்க. அவர்தான் ஹிலூருங்கிற ஒரு மனிதருக்கு அல்லாஹ் என்ன செஞ்சான்? கல்வி ஞானத்தை கொடுத்தான். அந்த கல்வி ஞானத்தை வச்சு அவர் நல்ல விஷயங்களை மக்களுக்கும் கற்றுக் கொடுத்தார், தானும் பயனடைந்தார். அந்த கல்வியை கற்றுக்கொள்வதற்கு மூசா நபியை அல்லாஹ் என்ன செஞ்சான்? அனுப்பி வச்சான்னு ஒரு சம்பவமாக என்ன சொல்கிறாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அல்லாஹ் தஆலாவும் தன் திருமறையில் இதை பற்றி ஒரு நீண்ட சம்பவமாக சொல்கிறான். அந்த செய்தி ஓரளவு அங்கே எல்லாருக்கும் தெரியும். அப்போ அல்லாஹ் தஆலா மூசா நபி யார்? அல்லாஹ்வுடைய தூதர் தானே. அல்லாஹ்வுடைய தூதராக இருந்தாலும் ஒரு மனிதர், உன்னை விட கல்வியில் சிறந்தவர் ஒரு மனிதர் இருக்காரு, அவருக்கு அந்த கல்வியை நாம் அருளாக கொடுத்துருக்கோம், அவர்கிட்ட போய் நீ கல்வியை கற்றுக்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? மூசா நபியவே அனுப்பி வைக்கிறான். அப்போ கல்வி யார் வேணாலும் எப்படி வேணாலும் கற்றுக்கொள்ளலாம். ஆனால் கல்வியை கற்க நம்ம என்ன செய்யணும்? ஆர்வம் படணும்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, உங்களுக்கு சொர்க்கத்தின் பாதை எளிதாக்கப்பட வேண்டுமா, சொர்க்கத்தில் ஈஸியாக நுழையணுமா, யார் கல்வியை நாடி செல்கிறாரோ அவருக்கு சொர்க்கத்தின் பாதையை நான் எளிதாக்குறேங்கிறான். எப்படி டாக்டர் படிக்கிறதுக்காண்டி வேற வேகமாக ஒரு காலேஜ் அப்போ ஏறி இறங்குறதா, இன்ஜினியர் படிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு காலேஜ் ஏறி இறங்குறதா? பயனுள்ள கல்வி, அந்த பயனுள்ள கல்வி மறுமைக்கும் வெற்றி தரக்கூடிய கல்வியை யார் கற்கிறதுக்கு பயணம் செய்கிறீங்களோ சொர்க்கத்தின் பாதை எளிதாக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு நம்முடைய சமுதாயம் கொஞ்சம் ஜெனரேஷனுக்கு முன்னாடி பார்த்தோம்னா கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன்னுச்சு. ஆலிமாக்கு படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு 8வது படித்தா போதும், பிள்ளைங்க வயசுக்கு வந்துருச்சா, ஒரு பருவ வயதை அடைஞ்சிட்டாங்களா, இந்த உலக கல்வி போதுமா, ஆலிமாக்கு போடுங்க, பல்லுகாக்கு போடுங்கன்னு சொல்லிட்டு கற்றுக் கொடுத்த காலம் போய் இன்னைக்கு காலேஜுக்கு போய் நிற்கிதுங்க பிள்ளைங்க. நல்லபடியாக படிக்கட்டும், தவறு ஏதும் கிடையாது, கல்வி வேணும் தான். ஆனால் காலேஜுக்கு போகிற பிள்ளைங்க தன்னுடைய ஆடை அலங்காரங்கள் தன்னுடைய இதை எல்லாத்தையும் என்னது அப்படியே பார்க்குறமா இல்லையா? காலேஜுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு பிள்ளைங்க கையில் ஃபோன், செல்ஃபோன், ஏன் எங்கேயும் தொலைஞ்சு போயிடுச்சுன்னா அதுக்காண்டி செல்ஃபோன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, பெற்றோர்களே அந்த செல்ஃபோனை கொடுக்குறாங்க. கையில் செல்ஃபோனை எடுத்துக்கிட்டு காலேஜ் போகிறேன்னு சொல்லிட்டு பிள்ளைங்க போகிறாங்க. மார்க்கத்தையும் சேர்த்து கற்றுக் கொடுக்கணும். ஒவ்வொரு தாய்மார்களும் என்ன செய்யணும், அந்த பிள்ளைக்கு மார்க்கத்தையும் சேர்த்து கற்றுக் கொடுத்தாதான் அது வழி தவறு என்ன செய்யாது, போவாது. ஆனால் இன்னைக்கு நிறைய பெண்கள் கல்வி கற்கிறேன்னு சொல்லிட்டு மார்க்கத்தை மறந்து நிற்கிறாங்க. நம்மளுடைய சமுதாயத்தை என்ன செய்கிறாங்க, மறந்து மனம் போன போக்கிலையும் கால் போன போக்கில் போகிற மாதிரி என்ன செய்கிறாங்க, மன இச்சையை பின்பற்றி இருக்காங்க. இன்னைக்கு நம்ம கண் கூட பார்க்குறோம். குழந்தைக்கு என்னது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, ஒரு சிறு பிள்ளையாக இருந்தாலும் கல்வியை கற்றுக் கொடுப்பாங்க. அவங்களுடைய பேரர் என்ன செய்கிறாங்க, உட்கார்ந்துருக்காங்க பள்ளிவாசலில். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலில் அமர்ந்துருக்காங்க. அவங்களுடைய பேர பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க தான், ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஓடி விளையாடிட்டு இருக்காங்க. ஓடி விளையாடிட்டு இருக்கும்போது பைத்துல் மால்னா என்னன்னா, ஒரு செல்வம் சேகரிக்கக்கூடிய இடம், ஜக்காத்து பொருளை சேகரிக்கக்கூடிய இடம். அதில் ஜக்காத்து பொருளான பேரிச்சம்பளம் ஒரு குவியலாக கிடக்குது. அதில் எடுத்து கொடுத்ததில் ஏதாவது 1 அடி விழுந்திருக்கும் போல இருக்குது, கீழே விழுந்துருச்சு. உடனே என்ன செய்யுது, அந்த குழந்தை என்ன பண்ணுது, அந்த பேரிச்சம்பளத்தை எடுத்து வாயில் வைக்கிறாங்க. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு, கீழே கடந்த பேரிச்சம்பளத்தை தானே தின்னுட்டு போகுதுன்னு விட்டாங்களா, சரி இன்னமே திங்காதன்னு சொன்னாங்களா? உடனே ஓடினாங்க, துப்பு இது நமக்கு ஹராம் இல்லையா? கற்றுக் கொடுக்குறாங்க, கல்வியை கற்றுக் கொடுக்குறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். திங்காதப்பா, நபியாடிய நம்முடைய குடும்பத்திற்கு இது ஹராம், ஜக்காத்து பொருள் நமக்கு ஹராம். அந்த குழந்தைக்கு கற்றுக் கொடுத்ததுனால தானே இன்னைக்கு நமக்கு ஒரு செய்தி தெரியுதா இல்லையா? அந்த கற்றுக் கொடுத்துறாங்க, நீ திங்காத ஹராம் அப்படின்றாங்க. சிறு பிள்ளை நீ விட்டாங்களா? ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், நல்லா பெரிய ஸ்கூலில் சேர்த்துட்டு பிள்ளைய 7 மணிக்கு 8 மணிக்கு ஸ்கூல் அனுப்பிட்டு 5 மணிக்கு வருதா, டியூஷன் போமா, இந்தா டீயை குடி, டியூஷனுக்கு போ அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோமே தவிர மதரசாவுக்கு போன்னு சொல்கிறோமா இல்லையா? யாராவது சொல்கிறோமா இல்லையா? ஏதோ 1-2 பேர் மதரசாவுக்கு போ. மதரசாவில் போய் எவ்வளோ நேரம் படிப்பாங்க? ஒரு அரை மணி நேரம் படிப்பாங்களா, 1 மணி நேரம் படிப்பாங்களா? ஸ்கூலில் எவ்வளோ நேரம் இருப்பாங்க? ஆனால் 8 மணி நேரம் 9 மணி நேரம் ஸ்கூலில் இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம கண்ணுக்கு பெருசாக தெரியாது. 1 மணி நேரம் அந்த மதரசாக்கன்னா சீக்கிரம் விடுங்க உஸ்தாதா, பாவம் காலையிலேருந்து பிள்ளை வீட்டில் இருக்குது, ஸ்கூலில் இருக்குது, இப்போ தான் பிள்ளை வீட்டுக்கு வந்துச்சு, சீக்கிரம் அனுப்பி விடுங்க. எப்படி சொல்கிறோம்? கல்வியை கற்க நம்ம பிள்ளைகளுக்கு ஆர்வம் ஊட்டுவதில்லை. ஞாயிற்றுக்கிழமை ஆனால் என்ன செஞ்சிடறான், தூங்க வச்சிடறான் நம்ம பிள்ளைய. பாசம், பிள்ளை மீது பாசம் என்ன செஞ்சிருது, தூங்கு. 7 மணி 8 மணிக்கு பிள்ளை வாரம் முழுவதும் ஓடுறான். இன்னைக்கு மட்டும்தான் என்னது லீவு அப்படின்னு நினச்சி நம்ம என்ன செஞ்சிடறோம், ஞாயிற்றுக்கிழமை உறங்க வச்சிடறோம். இது நம்ம பாசம்னு நினச்சிட்டு செய்கிறோம். ஆனால் மறுமை வாழ்க்கையை ஒப்பிடும் போது அந்த மறுமை வாழ்க்கையை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்தோம்னா நம்ம என்ன செய்வோம், உலக கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத விட மார்க்க கல்விக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். படிப்பா, நல்லபடியாக உலக கல்வி படி, வானான்னு சொல்ல, அது உனக்கு இந்த உலக வாழ்க்கைக்கு தேவை, படி, மறுமையை மறந்துடாது. மார்க்க கல்வி முக்கியம், மார்க்கத்தையும் கற்றுக்கோ. ஒரு காலத்தில் காலையிலையும் மதரசா நடந்துச்சு, மாலையிலையும் மதரசா நடக்கும்.
காலையில் ஃபஜர் தொழுது முடிச்ச உடனே பெற்றோர்கள் என்ன செய்வாங்க, மதரசாவுக்கு போன்னு சொல்லி அனுப்பி விட்ட காலம் போயிடுச்சு. இப்போ காலை மதரசா எங்கேயாவது நடக்குதா? எங்கேயுமே நடக்கல. 7 மணிக்கே ஸ்கூலை வச்சா எங்கே காலை மதரசா நடக்குது? அப்போல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வச்சாங்க. 9 மணிக்கு ஸ்கூலு, 9:30க்கு ஸ்கூலு. நல்லா தூங்கி எழுந்துச்சு என்னது போய் மதரசாவில் போய் ஏதோ ஓதிட்டு வந்தாங்க. இன்னைக்கு எல்லாம் என்னவாயிருச்சு, தடம் புரண்டு போயிடுச்சு. அதனால தான் அன்னைக்கு உள்ள ஈமான் இன்னைக்கு என்னதான் அதிகரித்தாலும் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டு தான் போகுது. ஏன் இந்த உலக வாழ்க்கை மனிதரை ரொம்ப ஏமாத்துறான். அந்த மாயக்கார ஷைத்தான் ரொம்ப என்ன செய்யறான், வழி கெடுக்கிறான். ஸ்கூலு விட்டு வந்தவொடனே புள்ள புத்தகத்தை கித்தாப் என்னது அரபி கித்தாபை தொடுதா இல்லையா, குரானை எடுக்குதா இல்லையா, செல்போனை எடுத்துடுறாங்களா. வந்தவுடனே பெற்றோர்களை நம்ம என்ன சொல்கிறோம், அம்மா கை கால் மூஞ்சிய கழுவு, உளுசை தொழுவுன்னு யாரும் சொல்கிறது இல்லை. புள்ள அசந்து போய் வந்துருச்சு, லுகர் தொழுதியா அசர் தொழுதியா போய் தொழுவுன்னு எத்தனை தாய்மார்கள் நம்ம ஏவுறோம், ஹோம்ஒர்க் செஞ்சியா, நல்லா படிச்சியா, முதல் மார்க் எடுத்தியா, இப்படித்தான் நம்ம கேட்குறோமே தவிர நீ படித்தது போதும், படி, நார்மலாக படி, ஏதோ பாஸ் ஆகிறதுக்கு படி, முதல்ல மார்க்கத்தை சேர்த்து படி, ஓது, குரானை எடு அப்படின்னு நம்ம ஆர்வம் ஊட்டுற பெற்றோர்கள் கொஞ்சம்தான். நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, ஆர்வம் ஊட்டுறதில்லை. ஏனென்றால் இவ்வுலக வாழ்க்கையில் மூழ்கிற காரணம்தான். ஆனால் மறுமையோட ஒப்பிடும் போது இவ்வுலக வாழ்க்கை எப்படி, நம்ம நைட்டு இரவுல தூங்குறோம், விடுகிறது தெரிய மாட்டேங்குது. நைட்டு இப்போ தானேப்பா தூங்கணும், அது இப்போ எந்திரிச்சதே தெரியல, படுத்ததும் தெரியல, அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். அதே மாதிரி தான் வாழ்க்கை உருண்டு ஓடிடும், காலங்கள் ஓடிடும், மறுமை வந்துடும், தன்னந்தனியாக நம்ம நிற்போம். நிற்கும் போது நம்ம செய்கிற அமலுக்கு நம்ம தான் பதில் சொல்லுவோம். என்னதான் நம்ம அமல்கள் செஞ்சாலும் அந்த இடத்துல அமல்கள் குறைவாக தான் காட்டப்படும். நம்ம சொல்ல நம்ம ஒரு வக்து கூட தொழுவாமல் இருந்தோமே, ஒரு வக்து கூட விடலையே, எல்லாத்தையும் தொழுதுகிட்டு தானே இருந்தோம், ஆனால் நம்மளுடைய அமல்கள் இவ்வளோ குறைவாக காட்டப்படுது அப்படின்னா நம்மளுடைய சிந்தனை, நம்மளுடைய செயல்பாடுகள் எல்லாம் உள தூய்மையோடு இருக்குதா? வாய் தான் சொல்லுமே தவிர நம்ம கரெக்டான முறையில் நம்ம அமல்கள் செய்கிறோமா? நம்ம அமல்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் கரெக்டாக அங்கீகரிக்கப்படுமா? இதையெல்லாம் நம்ம என்ன செய்ய மாட்டேங்கிறோம், சிந்திச்சு பார்க்க மாட்டோம். அப்போ கல்வியை பிள்ளைங்களுக்கு போய் கல்வி படின்னு அதிகமாக ஏவுறதை விட மார்க்க கல்வி படிமா, மார்க்கத்தை கற்றுக்கமா அப்படின்னு சொல்லணும், வலியுறுத்தணும். இன்னைக்கு எவ்வளவோ மதரசாக்களை நம்ம தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் நம்மளுடைய மாவட்டமாக இருக்கன்னு சொல்லி மற்ற மாவட்டத்தில் சொல்லி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்து மக்குத்தபுகளை உருவாக்குறாங்க. நல்லா மக்குத்தபு வச்சு பிள்ளைங்க குழந்தைகளுக்கு மட்டும் ஆர்வம் ஊட்டுறதில்ல, பெரியவங்களுக்கு நம்மளை மாதிரி பெரியவங்களுக்கு என்னது ஓதி கொடுக்கறதுக்கு ஆலிமாக்களை நியமிக்கிறாங்களா, ஓதிக்கிங்க, நீங்கள் தஜ்வீது படி ஓதிக்கிங்க, கல்வியை கற்றுக்குங்க, கல்விக்கு வெட்கப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ ஆர்வம் ஊட்டுறாங்க. நம்ம எத்தனை பேர் கலந்துக்கிறோம்? இந்த மேலக்காவிரி கிளையில் இந்த மேலக்காவிரிங்கிற இந்த ஊரில் இத்தனை பெண்கள் தான் நம்ம இருக்கோமா? எத்தனை பெண்கள் இருக்கோம்? இதே ஸ்கூலில் ஆண்டு விழா, என் பிள்ளைக்கு ஃபேர்வெல் டே, ஆண்டு விழா வாங்கன்னா இந்த ஆடிட்டோரியமே நிறைஞ்சிருக்குமா இல்லையாம்மா? எல்லாமே நிறைஞ்சிருக்கும். போய் நிற்கிறது என்ன? ஆனால் ஏன் மார்க்க கல்வி பயான் பேச வாங்க, பயானுக்கு வாங்கன்னு கூப்பிட்டா 1-2 பேர். எதனால்? ஏன்னா அவங்களுக்கு மறுமையை விடைய இவ்வுலக வாழ்க்கை பெருசாக தெரிஞ்சிருச்சு. அதன் காரணமாகத்தான் இந்த உலக வாழ்க்கை அவங்களுக்கு பெருசாக தெரிஞ்சதுனால தான் ஸ்கூலில் ஆண்டு விழா எல்லாரும் கலந்துக்கணும், உடனே போய் நிற்கிற கூட்டம் பயான் வைக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய செய்தி கேட்கணும் வாங்கன்னு சொன்னால் வரமாட்டேன்றோம். ஆமாம், இவங்க தௌஹீத் ஜமாத்துக்காரங்க, இவங்க ஏதோ பேசிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு தான் நினைக்கிறாங்களே தவிர நாம் சொல்வது என்ன, நம்ம சொல்கிற செய்தி என்ன, இட்டுக்கட்டிப்பட்டு ஏதாவது சொல்கிறோமா, அல்லாஹ்வுடைய சொல்வதுக்கு மாற்றமாக சொல்கிறோமான்னு சிந்திக்க மாட்டேங்கிறாங்க. தௌஹீதுக்காரனாலே அவங்களுக்கு என்னது ஒரு இலக்காரமாக போகுது. ஆனால் உண்மையாகவே நம்ம கொள்கை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன தௌஹீது ஒரு கொள்கை. என்ன கொள்கை? இவங்க எதை சொல்ல வர்றாங்கன்றதை சிந்திச்சு பார்த்தாங்கனாலே எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, ஓ நம்ம கொள்கையில் இருக்கிறதா என்னது தப்பான கொள்கையில் இருக்கோம் அப்படின்றத புரிஞ்சுக்குவாங்க. நம்ம சொல்கிற செய்தியெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதான். ஆனால் என்னது வாங்கம்மா மார்க்கத்தை கற்றுக்குங்கம்மானா வெக்கப்படுறாங்க. ஆமாம், இந்த வயசுக்கு பிறகு என்னத்தை போய் மார்க்கம் கற்றுக்க, இந்த வயசுக்கு பிறகு என்ன போய் செய்ய, இப்படி தானம்மா நினைக்கிறாங்க. கல்விக்கு வயசு இருக்கா? கல்விக்கு ஏதேனும் வயசு இருக்குதாம்மா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எத்தனை வயசில் கல்வி கற்கப்பட்டுச்சு? நபிகள்
40 வயசுல. உண்மை அதுதான். 40 வயசுல தான் அல்லாஹ்வே கல்வியை கற்றுக் கொடுக்குறான். ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வேத செய்தி எப்படி வந்துச்சுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு ஹிராங்கிற குகையில் போய் என்ன செய்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் தஞ்சம் புகுறாங்க. அந்த அரபி மக்கள்கிட்ட, மக்கத்து கியாஃபிர்கள்ட்ட இருக்கிற மூட பழக்க வழக்கங்கள் அவங்களுக்கு வெறுப்பை தருது. நடா இவன் தான் தோன்றித்தனமாக இருக்கிறானே, இப்படி மனம் போன போக்கில் இருக்கானே, இப்படிலாம் இருக்கானே, வேணான்னு சொல்லிட்டு ஒதுங்கி போய் என்ன செய்கிறாங்க, ஹிராங்கிற குகையில் தங்குறாங்க. அப்போ அல்லாஹு தஆலா நபியை தேர்வு செய்கிறான். தேர்வு செஞ்சு என்ன செய்கிறாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மூலம் கல்வியை அல்லாஹு தஆலா கற்றுக் கொடுக்குறான். என்ன கற்றுக் கொடுக்குறான்? இக்ரா, ஓதுவீராக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே என்ன செய்றாங்க, எனக்கு ஓத தெரியாது, எனக்கு படிக்க தெரியாதுன்னு தான் சொல்கிறாங்க. கட்டி அடித்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓதுவீராக அப்படிங்கிறாங்க. திரும்பவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு ஓத தெரியாது. அதுக்கப்புறம் அல்லாஹ் தஆலா கற்றுக் கொடுக்குறான், நீங்கள் ஓதுங்க, இந்த செய்தியை சொல்லுங்க அப்படின்ட்டு. கல்வி கற்பதற்கு வயசு தேவை கிடையாது, கல்வி கற்பதற்கு எந்த ஒரு தடையும் கிடையாது, ஆர்வம் தான் முக்கியம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஹதீஸை அதிகமாக அறிவித்த சஹாபி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. ஆனால் அவங்களுடைய வயசு என்ன தெரியுமா, இந்த கல்வியை கற்றுக்கொள்ளும் போது 20 வயசு. 20 வயசு வரைக்கும் அவர் என்னது, கொள்கைக்கு வரல, தௌஹீது கொள்கைக்கு வரல, எதுவுமே தெரியாது, முஸ்லீமாவே அவர் இல்லை. இஸ்லாத்தை ஏற்கிறார், இஸ்லாத்தை விரும்புகிறார், இஸ்லாத்தை 20 வயசுல புரிஞ்சுக்கிறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட வந்து உட்கார்ந்து கல்வி கற்றுக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மரணிக்கும் போது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய வயது 24. அப்போ எத்தனை வருஷம் அவர் கல்வி கற்றார்? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு 4 வருஷம் கல்வி கற்றாங்க. ஆனால் எவ்வளோ செய்திகளை சொல்கிறாங்க, எத்தனை செய்திகளை அவங்க அறிவிக்கிறாங்க. அதைத்தான் ஒரு சம்பவத்தில் சொல்லுவார், நான் கல்வி கற்க ஆரம்பிக்கும் போது மக்காவிலிருந்து மதினாவுக்கு வந்த நம்முடைய சகோதரர்களும் மதினா வாசியில் என்ன செய்வாங்க, வியாபாரத்திற்கும் விவசாயம் செய்யவும் போவாங்க. ஆனால் அபூ ஹுரைராவாகிய நான் எங்கேயுமே போக மாட்டேன், திண்ணையிலேயே நான் இருந்துட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூடயே இருந்து பட்டினியாகவும் ஏழ்மையில் இருந்து நான் கல்வி கற்றேன் அப்படிங்கிறாங்களே. இன்னைக்கு நமக்கு ஒரு செய்தி தெரியுதுன்னா அது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மூலம் தானே. அன்னைக்கு அவங்க வெக்கப்பட்டாங்கன்னா எல்லாரும் வியாபாரத்துக்கு போகிறாங்க, எல்லாரும் பணிக்கு போகிறாங்க, நம்ம ஏன் உட்கார்ந்துருக்கணும் நினச்சாங்களா? அவங்க கல்வியை கட்டுறாங்க. ஏன்? இந்த கல்வி பயன் தரக்கூடிய கல்வி. நமக்கு எல்லாருக்குமே தெரியும் என்னது, நான் எவ்வாறு தொலை கண்டீர்களோ அவ்வாறே நீங்களும் தொழுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சல்லு கமா ரஅய்துமூனி சல்லுனா, என்னை எவ்வாறு தொலை கண்டீர்களோ அதே மாதிரி நீங்களும் தொழுங்க. இந்த ஹதீஸை அறிவித்த சஹாபி யாரு? இந்த ஹதீஸை அறிவித்த சஹாபி யாருமா? இல்லை. இந்த ஹதீஸை அறிவித்த சஹாபி யாரு? இல்லை. உமர் அலி, அனஸ் அலி, அவங்க தான் நமக்கு தெரிஞ்சவங்க. இல்லை, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, உஸ்மான். 4 ஹலிஃபாக்களை நான் கேட்கல. யாருன்னா மாலிக் இப்னு ஹுவைரிஸ் அப்படின்ற ஒரு சஹாபி. அவர் சொல்றாரு, நாங்கள் என்ன செஞ்சோம், நாங்கள் சம வயது உடையவர்களாக ஒரு 20 பேர் இருந்தோம். நாங்கள் போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கக்கிட்ட என்னது கல்வியை கற்க போனோம். அப்போ ஒரு நாள் 20 நாள் கழித்து என்ன செஞ்சாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப இரக்கமுடையவர்களாகவும் ஒரு புரிதல் குணமுடையவங்க, நம்முடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடியவர்களாகவும் இருந்தாங்க. எங்களெல்லாம் கூப்பிட்டு, வீட்டு ஞாபகம் வந்துருச்சா, உங்கள் வீட்டுக்கு போகிறீங்களா, உங்களுடைய குடும்பத்தாருக்கு போங்க அப்படிங்கிறாங்க. சரியா ரசூலா அனுப்பி விட்டுட்டு என்ன தெரியுமா ரசூலா சொல்கிறாங்க, நீங்கள் என்ன கல்வி கற்றீர்களோ அந்த கல்வியை அவர்களுக்கு ஏவுங்க. அப்படி சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க, என்னை எவ்வாறு தொலை கண்டீர்களோ அவ்வாறே நீங்களும் தொழுங்க. உங்களில் பெரிய ஒருத்தர் பாங்க சொல்லட்டும், உங்களில் முதியவர் என்னது இமாமத் செய்யட்டும். போய் நீங்கள் என்ன செய்யுங்க, உங்கள் வீட்டில் கல்வியை கற்றுக் கொடுங்க, தொழுகையை ஏவுங்க, நிலைய தொழுவுங்க. எவ்வளோ அழகாக கற்றுக் கொடுக்குறாங்க பாருங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த சஹாபி தான் இந்த ஹதீஸை அறிவிப்பார். அப்போ அவர் வந்து என்ன செய்கிறாரு, தன்னுடைய குடும்பம் இருக்குது, தன்னுடைய பிள்ளை குட்டிங்க இருக்குது, இருந்தும் கல்வியை தேடி என்ன செய்கிறாங்க, ஒரு ஊர்லேருந்து ஒரு ஊருக்கு போகிறாங்க. ஆனால் நம்ம
பக்கத்து தெருவில் மக்கத்தப்பு இருக்கும், பக்கத்து தெருவில் பள்ளிவாசல் இருக்கும். நம்ம டியூஷன் போ, அடுத்த தெருவில் 250 ரூபா 500 ரூபா கொடுத்து நான் காசை கட்டிட்டு வந்திருக்கிறேன், நீ டியூஷன் போக மாட்டியான்னு நம்ம பிள்ளைக்கு ஏவரும். ஆனால் இந்த சகாபி தன்னுடைய குடும்பத்தை மனைவியை விட்டுட்டு வந்து என்ன செய்கிறாங்க, கல்வியை கற்றுக்கிறாங்க. அப்போ எந்த அளவுக்கு ஆர்வமுடையவர்களாக இருந்தாங்க. அதுலேருந்து நான் சகாபாக்கள்ல ஆண்கள் மட்டும் இல்லை, பெண்கள் எப்படி இருப்பாங்க தெரியுமா, போட்டி போடுவாங்க. என்ன செய்வாங்க, போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட சொல்கிறாங்க, யாரை சொல்லலாம், ஆண்கள் மட்டும் தான் கல்வியை கற்றுக்கொள்ளணுமா, எப்போ பாரு ஆண்கள் தான் உங்களை மிகைச்சிக்கிறாங்க, எங்களுக்கு ஒரு நாளை ஒதுக்குங்க, நாங்களும் கல்வி கற்றுக்குறோம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, சரிம்மா உங்களுக்கு ஒரு நாளை ஒதுக்குறோம், நீங்களும் கல்வி கற்றுக்குங்க. எவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் இன்னைக்கு கல்விங்கிறது எவ்வளோ இலகுவாக்கப்பட்டிருக்கு, அந்த மகத்துவம் தெரியலை. மார்க்க கல்வியின் மகத்துவம் தெரியலை, மார்க்க கல்வியின் மேன்மை தெரியலை. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், அசால்ட்டாக இருக்கோம். அதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம பிள்ளை என்ன செய்வோம், நம்மளும் கல்வி கற்று நம்ம என்ன செய்வோம், நம்ம பிள்ளைங்களுக்கு ஏவோம். இன்னொன்று தெரியுமாம்மா, குழந்தைங்களுக்கு இருக்குது பார்த்தீங்களா, அந்த குழந்தைங்களுக்கு ஆரம்பத்தில் நம்ம கொடுக்குற கல்வி தான் அதுகளுடைய வயது ஆன பிறகு அந்த கல்வி இருக்கும். ஆரம்பத்திலே இறையச்சத்தோட பிள்ளைய நம்ம வளர்த்துன்னு வச்சுங்க, மார்க்க கல்வியோட பிள்ளைய வளர்த்துன்னு வச்சிங்களேன், அந்த பிள்ளை காலேஜ் போனாலும் சரி, என்ன படிப்பு படித்தாலும் சரி, வழி தவறி போகாது, வழி மாறி போக மாட்டாங்க. ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் மார்க்கமா நீ இதை செய்யக்கூடாது. உதாரணத்துக்கு ஒன்றும் இல்லை, ஒரு டீச்சர்ஸ் டே, ஒரு பெற்றோர்கள் தினம், குழந்தைகள் தினம் ஏதாச்சும் ஒரு சாக்லேட்டு கொடுக்குறோமாங்கிறாங்க. உங்களுடைய மூளைக்கு என்ன போகும், ஒரு சாக்லேட் தானே, அந்த சாக்லேட்டோட விலை என்ன, சரி போயிட்டு போகுது பாவம் பிள்ளை கொடுத்துட்டு போகுது நம்ம நினைக்கிறோம். அந்த இடத்துலயே அந்த பிள்ளைக்கு சுட்டி காட்டணும், வேணாமா, எப்போவுமே ஒரு தினத்தை மகத்துவப்படுத்தக்கூடாது. அப்படி மகத்துவப்படுத்துவது அது நூதன பழக்க வழக்கம், அது நாளைக்கு வழிகேட்டில் கொண்டு போயிரு, வழிகேட நரகத்தில் போயிட்டு அந்த பிள்ளைங்களுக்கு ஆரம்பத்தில் சொல்லி வைங்க, உடனே அந்த பிள்ளைங்க கேட்பாங்க. நம்மளை விட நம்மளுடைய குழந்தைங்கள் ரொம்ப ஒரு அறிவுள்ள திறமை உள்ளவங்க, எதையுமே அப்படியே சரின்னு புரிஞ்சுக்கிறவங்க. பிடிவாதம் படித்தாலும் அந்த பிள்ளைங்களுக்கு அழகிய முறையில் சொல்லி காட்டுங்க. ஏதேன்னு சொன்னால் உடனே நம்ம இப்ராஹிம் நபியுடைய அவங்க வளர்ப்பு முறை, எத்தனையோ நபிமார்களுடைய பிள்ளைகளுடைய சரித்திரம் வரலாறு நமக்கு ஒரு படிப்பினையாக இருக்குது, அதை எடுத்து சொல்லுங்கள், எந்த பிள்ளையும் கேட்டுடும். ஆனால் நம்மளுடைய பெற்றோர்களாகிய நம்ம மனநிலை எப்படி இருக்குன்னா, சின்ன பிள்ளை தானே திருந்திரும், காலப்போக்கில் மாறிடுன்றாங்க. 5இல் வளையாதது 50ல் வளைக்கவே முடியாது. நீங்கள் என்னதான் வளைச்சு பார்த்தாலும் அது உடஞ்சி தான் போகுமே தவிர வளைக்க முடியாது. ஆரம்பத்திலேயே கொடுக்கும் போது பயனுள்ள கல்வியாக கொடுத்து பாருங்க, மறுமை கல்வியை கொடுத்து பாருங்க. நீ உலக கல்வி படி, உன்னை நான் தடுக்க மாட்டேன், அதோடு சேர்ந்து மார்க்க கல்வியும் படி, குரானை எடுத்து வச்சு ஓது, குரானை நீ முடி, டெய்லி குரானை ஓது, 5 வேளை தொழுகையை கரெக்டாக தொழு, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யி, நீ இதில் சோம்பேறித்தனம் பார்க்காதன்னு சொல்லி அந்த குழந்தைங்களை நம்ம சொல்லி வளர்த்து பாருங்க. அந்த பிள்ளை நாளை மறுமை நாளை மட்டும் இல்லை, இந்த உலகத்திலேயே அது ஒரு சிறந்த பிள்ளையாக என்னது வரும். அன்னை ஆசியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களை எல்லாருக்கும் தெரியும். அவங்களுக்கு இருந்தது எவ்வளோ பெரிய ஒரு இறையச்சம், அவங்க எப்படிப்பட்ட ஒரு பெண்மணி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அல்லாஹு தஆலா அந்த பெண்ணை நம்ம எல்லாருக்கும் முன்னுதாரணமாக காட்டுறான்னா அவங்க எந்த அளவுக்கு அந்த கல்வியை நுணுக்கமாக புரிந்தார்கள். மூசா நபி போய் சொல்கிறாங்க, அப்பா ஃபிரௌனே, அல்லாஹ் ஒருவனை வணங்கு, இதெல்லாம் ஒரு கல்வி தானம்மா, தாவா அழைப்பு பணிங்கிறது ஒரு கல்வி தான். அவங்க சிந்திக்கிறாங்க, ஆமாம் வானத்தை படைச்சது அல்லாஹ் தான், இந்த பூமியை படைச்சது அல்லாஹ் தான், இந்த ஃபிரௌன் எப்படி அல்லாவா இருக்க முடியும், ஃபிரௌன் சொல்லிட்டு இருந்தான். ஆனால் ரப்புக்குமுல் அஅலா, நான் தான் மகத்தான இறைவன் சொல்லிக்கிட்டு இருந்தான். அதை உடைத்தார் மூசா நபி, நீ எப்படி இறைவனாக இருப்ப, அல்லாஹ் வானத்தை படைச்சான், பூமியை படைச்சான், நீ உணவு அளிக்கிற, நீ என்ன செய்கிற, மலைஜலம் கழிக்கிற, உறக்கம் வருது, நோய் வருது, முதுமை வருது, எல்லாம் வருது, பலகீனங்கள் எல்லாம் வருது, நீ எப்படி இறைவனாக இருக்க முடியும்னு கேட்ட உடனே சிந்திச்சாங்களா இல்லையா அந்த அம்மையார்? சிந்திச்சாங்களாம்மா. ஆமாம், கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் சொல்கிறாங்களா, சொன்னாங்களா அவங்க? கிடையாது, சிந்திச்சதுனால தான் என்ன செஞ்சாங்க, இஸ்லாத்தை ஏற்றாங்க. நம்மளாம் நினச்சிடறோம், நீங்களாம் நினச்சிப்பீங்க ஃபிரௌனுக்கு ஆசியாமாவை பிடிக்காது போல இருக்கு, அதனால தான் ஃபிரௌன் என்ன செஞ்சிட்டான், ஆசியாமாவை கொடுமை பண்ணியிருக்கான்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அந்த அம்மையார் மேலே அவன் அவ்வளோ பாசம் வச்சுருந்தான், தன்னுடைய மனைவியான ஆசியா அம்மையார் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருந்தான். நமக்கு அந்த சரித்திரம் எல்லாருக்குமே தெரியும். ஒரு கனவு காண்றான், அந்த கனவுல அவனுடைய ராஜ்யம் எல்லாம் அழிகிற மாதிரி பாடுறான். அப்போ
நம்மளுடைய பனு இஸ்ராயல் சமுதாய மக்கள் மூலமாக நமக்கு ஏதோ ஒரு ஆபத்து வருதுன்னு அவன் உணர்றான். உணர்ந்தவனே எல்லா ஆம்பளை பிள்ளையும் கொல்றானா, எல்லா ஆம்பளை பிள்ளையும் கொல்றான். அந்த டயத்தில் தான் மூசா நபி பிறக்கிறாங்க. அப்போ மூசா நபியோடைய தாயார் என்ன பண்ணுறாங்க, ஆகா நம்ம ஒரு ஆம்பளை பிள்ளையை பெற்றுட்டோமே, ஃபிரௌன் பார்த்தா விடமாட்டானேண்ணா. அல்லாஹ் அவங்களுக்கு வேத வகை அறிகிறான், அவரை நீ இந்த தண்ணியிலே விட்டுருங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அது தண்ணியிலேயே போகுது, அவன் கையில் தான் கிடைக்குது. அவன் நினச்சா அந்த ஆண்மகனை கொல்லலாமா இல்லையா, கொல்லலாம், அவனுக்கு அதிகாரம். உடனே அந்த அம்மையார் எடுக்கிறாங்க, என்ன செய்றாங்க, ஃபிரௌனே இந்த குழந்தை உனக்கும் எனக்கும் ஒரு கண்குளிர்ச்சி, இந்த குழந்தைய நீ கொன்றாதப்பா, இது நம்ம வளர்ப்போன்னு. அவன் என்ன செய்கிறான், பொண்டாட்டி பச்சை கேட்டு தலையாடிட்டான். சரி 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 வளர்த்துக்குவோம். வளர்த்தானா இல்லையா, அப்போ மனைவிக்கு கட்டப்பட்டானா இல்லையா, என்ன, அதனால தான் மூசா நபியை விட்டான். அல்லாஹ் பாரு, எதிரியை வச்சு அல்லாஹ் வந்து என்ன செஞ்சான், வேற யார் கையில் இருந்தால் கொண்டிருப்பான், அவர் கையில் போனனால தான் என்னது கொல்லலை. அந்த குழந்தை என்ன செஞ்சு தப்பிச்சு. அப்போ எந்த அளவுக்கு மனைவி மீது பாசம் வைத்திருந்தான் ஃபிரௌன், அந்த மனைவியை கொடுமை செய்தான். எதனால் கொடுமை செஞ்சான், எனக்கு எதிரியா நீ பேசுறியா, என்னுடைய கொள்கையை விட்டுட்டு நீ மூசாவுடைய கொள்கையை பின்பற்றியா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அவன் என்ன செஞ்சான், கொடுமை செஞ்சான். அந்த அம்மையார் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, லரபல்லாஹு மஸலல் இல்லதீன ஆமனு இம்ராத்த ஃபிரௌன் சொல்லிட்டு, ரப்பி இப்னில் இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னா, இறைவா சொர்க்கத்தில் எனக்கு ஒரு வீட்டை கட்டி கொடு அல்லாஹ்னா. வீடு இல்லாமல் இருந்தாங்களா அந்த அம்மையார், வீடு இல்லாமல் வாசல் இல்லாமல் இருந்தாங்களா. அந்த ஃபிரௌன் என்னது, அந்த ராஜ்யத்துக்கே அரசன், அவனுக்கு ஆட்சி அதிகாரம், அவன் அவ்வளோ வசதி வாய்ந்தவன். அப்போ அந்த அம்மையார் எவ்வளோ வசதியாக இருந்திருப்பாங்க. சாதாரண கல்வி அறிவை கொடுத்து ஒரு சாதாரண எம்பியாவோ எம்எல்ஏவோ சும்மா சாதாரண ஒரு சின்ன அரசியல் இருந்தாலும் இன்னைக்கு குடிசையில் வாழ்ந்தா நாளை அடுத்த 2 வருஷத்தில் நம்ம வீடு எப்படி மாறிடும், கோபுரமாக மாறிடும். காரு 1க்கு 2 3 கார் வந்துடும், பல பட்டாடைகள் வந்துடும், பல சொகுசு வாழ்க்கை வந்துடும். அப்போ அந்த அம்மையார் வந்து ஃபிரௌனுடைய மனைவினா எவ்வளோ ஒரு சொகுசான வாழ்க்கை வாழ்ந்திருப்பாங்க. ஆனாலும் ஏன் கேட்டாங்க, கொடுமை பண்ண. இறைவா எனக்கு இந்த வாழ்க்கை வேணாம், இந்த உலக வாழ்க்கை எனக்கு வேணாம், இந்த ஆடம்பர வாழ்க்கை வேணாம், எனக்கு இந்த வசதிகள் எனக்கு வேணாம். கையை தட்டினா போதும், நம்மலாம் கையை தட்டினா யாரும் வரமாட்டாங்க. அந்த அம்மா கையை தட்டினா உடனே வேலை பார்க்கறதுக்கு ஆள் வந்து நிற்பாங்க, அவங்களுக்கு பணிவிடை செய்ய அவ்வளோ பேர் வந்து நிற்பாங்க. ஆனாலும் அந்த அம்மையார் என்ன விரும்பினாங்க, மறுமை வாழ்க்கையை விரும்பினாங்களா இல்லையா, மறுமை வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டாங்களா இல்லையா. ஆனால் நம்ம எதுக்கு ஆசைப்படுறோம், செல்ஃபோனில் ஒருத்தவங்க ஒரு ட்ரெஸ்ஸுக்கு ஆர்டர் பண்ணிட்டாங்கன்னா, இதே ட்ரெஸ் மாதிரி நான் ஆர்டர் பண்ணுறேன் பாரு, நீ இந்த பொருளுக்கு ஆர்டர் பண்ணியா, நான் இந்த பொருளுக்கு ஆர்டர் பண்ணுற பாரு, எவ்வளோ நன்மைக்கு முந்திக்கிறாங்கல்ல. இப்படித்தான் நம்ம நன்மைக்கு முந்திக்கிறோமே தவிர அன்னை ஆசியா அம்மா எதை விரும்பினாங்க, நீ இந்த வீடு எனக்கு வேணாம், நம்ம இந்த வீடு எனக்கு மறுமை வாழ்க்கை தான் இறைவா வேணும், ரப்பி இப்படி இந்த கபைத்தன் ஃபில் ஜன்னா, எனக்கு வீட்டை கட்டி கூடல்ல சொல்லிட்டு அந்த அம்மா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, நஜ்ஜினி மீன் ஃபிரௌன வஅமலிஹி வ நஜ்ஜினி மினல் கௌமில் ஆலிமீன், அநியாயக்கார கூட்டத்திலேருந்து என்னை காப்பாத்தல, இவனுவோ என்னை ரொம்ப கொடுமைப்படுத்துறானுவோ. எந்த அளவுக்கு அந்த அம்மையாரை கொடுமைப்படுத்தியிருந்தா, ஒரு பெண்ணாக இருந்தும் மனைவி என்று பாராமல் அவன் கொடுமைப்படுத்தினான். அது நம்ம வார்த்தையை வாசிச்சுக்கிட்டே போயிடுறோமா, ஒரு குரான் வாயத்தை நம்ம ஏதோ எல்லா நமக்கு என்னது, நம்ம அரபியிலேருந்து பிறக்காதனால, அரபி தேசத்துலேருந்து பிறக்காதனால எல்லாத்தையும் சர்வசாதாரணமாக நம்ம வாசிச்சுட்டு போயிடும். அந்த ஒவ்வொரு வசனத்தை நாம் நுண்ணிப்பாக கவனித்தோம்னா, அந்த அம்மா எந்த அளவுக்கு வேதனையை உணர்ந்திருந்தாங்கன்னா, எந்த அளவுக்கு அவனும் அவனுடைய கூட்டத்தாரும் கொடுமைப்படுத்தியிருந்தான். அந்த அம்மா என்ன சொல்லுவாங்க, அந்த புருஷன் மட்டும் கொடுமைப்படுத்தினா இறைவா ஃபிரௌனிட்ட இருந்து என்னை காப்பாற்றுன்னு முடிச்சிருப்பாங்களா. நஜ்ஜினி மினல் கௌமில் ஆலிமீன், அநியாயக்கார கூட்டத்திலேருந்து என்னை காப்பாற்றலான்னு சொன்னாங்கன்னா, எந்த அளவுக்கு நம்மளை சும்மா வாசிக்கிறதுக்கு அல்லாஹ்தாலா அந்த வசனத்தை இறக்குனானா, சிந்திக்கிறதுக்கு இறக்கலையா. சிந்திச்சு இந்த பெண்மணி எப்படி இருந்தாங்க, இந்த மாதிரி நம்ம கஷ்டப்படுறோமா. இன்னைக்கு நம்ம போய் அல்லாஹ் அந்த இன்னைக்கு மைக்கு போட்டு பேசுகிறோம், யாராவது நம்ம தலையை வெட்டிடுவாங்களாமா, யாராவது நம்ம என்ன செய்வாங்க, தலையை வெட்டிட, நீ அல்லாஹ் பற்றி பேசுகிற, உன் தலையை நான் வெட்டுறதுக்கு இங்கே யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. சுதந்திரமாக பேசுவதற்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குது. அந்த மாதிரி ஒரு நாட்டில் தான் இருக்கும். ஆனால் அங்கே ஃபிரௌனை தான் புகழணும், ஃபிரௌனை தான் நம்ம என்ன செய்யணும். அப்படி இருந்த பிரச்சாரம் பண்ணுறாங்க. அந்த பிரச்சாரத்தை ஒரு பெண்ணை ஏற்றுக்கிறாங்க, அந்த மார்க்கத்தை கற்றுக்கிறாங்க. கற்றுக்கிட்டு என்ன செய்கிறாங்க, கொடுமையும் அனுபவிக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம என்ன கொடுமையை அனுபவிக்கிறோம். ஆனால் மார்க்க கல்வி கற்றுக்கொள்ள வாங்க அப்படின்னு சொன்னால் வர்றதற்கு என்ன தயக்கம், வெக்கம். அந்த வெக்கம் இருக்கக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு மார்க்க சட்டத்தை சொன்னால் சகாபிய பெண்மணிகள் துருவி கேட்பாங்க,
ரசூல்லாவே வெக்கப்பட்டு போயிடுவாங்க. சுபஹானல்லாஹ் அப்படின்றாங்க. மாதவிடாய் சட்டத்தை பற்றிலாம் சொல்லும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விவரமாக சொல்ல முடியாது. சொல்லும்போது திரும்ப கேட்பாங்க சஹாபிய பெண்மணிகள், ஏன் நான் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கற்றுக்கிறேன், எனக்கு என்ன வெக்கம்? ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா அதுக்கு விளக்கம் கொடுப்பாங்க. ஏதாவது சொன்னால் ரசூலை சுபஹானல்லாஹ்ன்றாங்க, ரசூல் ஆயிஷா நாயகி விளக்கம் கொடுப்பாங்க, இந்த மாதிரி பண்ணு அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு அந்த பெண்மணிகள் இருந்திருக்காங்க. ஆனால் நம்ம என்ன இப்போ ஜமாத் எடுத்துக்குங்க, இந்த மேலக்கவரி கிளையில் இந்த நம்ம மர்க்கஸ்லையே என்ன பண்ணுறாங்க, உங்களுக்காண்டி ஆர்வம் ஊட்டுறதுக்காண்டி நாங்கள் எக்ஸாம் வைக்கிறோம், வாங்க இந்த குரான் ஆயத்தில் இத்தனை ஆயத்துலேருந்து இத்தனை ஆயத்து வரைக்கும் மனப்பாடம் பண்ணிக்கிங்க, உங்களுக்கு குரானை படிக்கிறதுக்கு ஆர்வம் ஊட்டுறாங்க. ஆர்வம் ஊட்டி அதில் ஒரு பயிற்சி வைக்கிறவாங்க, ஒரு என்னது தேர்வு வைக்கிறவாங்கிறது வந்தானே நம்ம எத்தனை பேர் வர்றோம், எத்தனை பேர் கலந்துக்கிறோம்? இன்ஷா அல்லாஹ் இந்த மாதிரி விஷயத்தில் நிறைய கலந்துக்கணுமா, மார்க்கத்தை அதிகமாக தெரிஞ்சுக்கணும். கற்றது கையளவு, கல்லாதது என்னது உலகளவு. எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. இப்போ நான் பேச வந்திருக்கேன், எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்ல முடியுமா? என்னை விட ஒரு அறிவாளி இருப்பான், அவங்கள விட ஒரு அறிவாளி இருப்பான். எப்போவுமே அல்லாஹ் தஆலா வல்லவனுக்கு வல்லவன் சொல்லிட்டு சொல்கிற மாதிரி ஒவ்வொருத்தவங்க அறிவுத்தனமாக இருப்பாங்க. அதனால் நம்ம என்னது வயசு இதில் கிடையாது, ஆர்வம் தான் முக்கியம். அல்லாஹ் தஆலாவே கல்வியை எந்த அளவுக்கு போதிக்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதர் எந்த அளவுக்கு சொன்னாங்க, சஹாபாக்கள் எப்படி போட்டி போட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, பொறாமையே படக்கூடாது. பொறாமை பாவம் தானம்மா, பொறாமைப்படாதீங்க, போட்டி போடாதீங்க, ஒருத்தவங்களுக்கு மறுத்தவங்க அவதூறு சொல்லாதீங்க, புறம் பேசாதீங்கிறாங்க. ஆனால் 2 விஷயத்தில் பொறாமைப்படுறதுக்கு மார்க்கமே அனுமதி தருது. எந்த 2 விஷயங்கள்? ஒரு மனிதனுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு மனிதனுக்கு கல்வி அறிவு கொடுக்கப்பட்டு அந்த கல்வி ஞானத்தை வச்சு அவன் அதன்படி அமல் செஞ்சானோ, அதன்படி மக்களுக்கு பிரச்சாரம் செஞ்சாலோ, அதன்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டாங்கன்னா இதை பார்த்து நீங்கள் பொறாமப்படுங்க. எனக்கு இவ்வாறு கல்வி அறிவு கொடுக்கப்பட்டுச்சுன்னா நானும் அந்த மாதிரி இருப்பேன். இப்போ நீங்கள் எதுக்கு தெரியுமா பொறாமப்படுன? நானும் பயான் பேசுவேன். ஏன் நான் மட்டும் பயான் பேச மாட்டேன்னா? நான் பயான் பேசுனதுக்கு என்ன, நான் மதரசாவில் போய் படிக்கணுமா? 5 வருஷம் 6 வருஷம் படிக்கணுமா? குரானை படித்தா போதாதா? அல்லாஹ்வுடைய வேதத்தை படித்தா போதாதா? நானும் பயான் பேசுவேன். இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொருத்தவங்க நீங்கள் என்ன செய்யணும், ஆர்வப்படணும், கிளையில் சொல்லணும். ஒரு 5 நிமிஷமாவது நாங்கள் பயான் பேசுகிறோம், ஒரு 5 நிமிஷத்துக்காவது எங்களுக்கு என்னதுக்கு பேசுறதுக்கு என்ன செய்யுங்க, அனுமதி கொடுங்க. நம்மள சில பேர் என்ன சொல்லுவாங்கம்மா, கேள்வி கேளுங்கன்னா கேள்வி கேட்கவே வெக்கப்படுவாங்க. கேள்விலாம் நிறைய இருக்குமா, அது எப்படிம்மா இத்தனை பேருக்கு முன்னாடி கேட்குறேன்? எத்தனை பேருக்கு முன்னாடி வேணாலும் கேட்கலாமா, தப்பே கிடையாது. எத்தனை பேருக்கு முன்னாடி ஒரு தயக்கம், ஒரு வெக்கம். ஆக ஏதாவது கேள்விக்கு பதில் சொல்லனா தெரியும், தெரிஞ்சிருக்கும், ஆனால் சொல்றதுக்கு பயம். ஆகா தப்பாக போச்சுன்னா அசிங்கமாயிருமே, கிடையாது. தேய்க்க தான் தங்கம் பளபளக்கும். அதே மாதிரி தான் நம்ம தோல்வி அடையாதான் நமக்கு வெற்றி நிச்சயம், வெற்றி அடையணுன்ற ஒரு எண்ணம் வரும். அதனால இன்ஷா அல்லாஹ் நீங்கள் நல்லபடியாக மார்க்கத்தை அதிகமாக கற்றுக்கொள்ளுங்கள். உலக கல்வி மார்க்க கல்வி என்று பிரிக்காதீங்க. பிள்ளைங்களுக்கு நீங்கள் கல்வியை அதிகமாக போதிங்க. அந்த பிள்ளைங்க விரும்புகிற எந்த கல்வி வேணாலும் கொடுங்க, மார்க்கத்தை சேர்த்து கொடுங்க. மார்க்கத்தை விட்டுட்டு நீங்கள் உலக கல்வி மட்டும் கொடுத்தீங்கன்னா இந்த உலகத்தில் அந்த பிள்ளை டாக்டராக இருக்கும், இந்த உலகத்தில் நல்லா இன்ஜினியர் ஆகும். மறுமையில் என்ன தெரியுமா சொல்லும், தன்னந்தனியாக அந்த மகிழ்ச்சியில் வந்து நிற்கும் போது, இறைவா என் தாய் என்ன நன்மை ஏவலையே, எங்கள் அம்மா எனக்கு வந்து உலகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்களே தவிர மார்க்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம்ல, என்னை வழிகேட்டில் விட்டுட்டாங்களா, அவங்களுக்கு 2 மடங்கு வேதனையை கொடுங்க. அவங்களுக்கு 2 மடங்கு வேதனையை கொடுங்க. தேவையா நமக்கு? நம்ம கஷ்டப்பட்டு வளர்த்து அந்த பிள்ளைக்கு கண்ணு முழிச்சு சாப்பாடு செஞ்சு கொடுத்து அதுக்கு நம்ம உலக கல்வியை கொடுத்து மறுமையில நம்ம நஷ்டவாளியாக நிற்கிறதுக்கா? அப்போ எந்த அளவுக்கு நம்ம மார்க்கத்தை அந்த பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்குறோமோ அந்த பிள்ளை மறுமையிலையும் சரி இந்த உலகத்துலையும் விடும். ஏம்மா கருப்பொழுக்கம் ரொம்ப முக்கியம்னு சின்ன வயசுலேருந்தே சொல்லி வளங்க. அது எந்த காலேஜில் போய் எப்படி நின்னாலும் என்ன செய்யும், நல்லா நம்ம என்னது அது மார்க்கத்தோட எவ்வளோ வழிகட்டு போகிறாங்க தெரியுமா? இப்போ பொங்கல் விழான்னு வச்சுங்களேன், ஒரு காலேஜில் பொங்கல் விழா நடத்துகிறாங்க, சமத்துவ பொங்கல் வைக்கிறோம் எல்லாரும் வாங்கினா, நம்ம பிள்ளைங்கள என்னது பட்டு சேலை கட்டிக்கிட்டு அலங்காரம் பண்ணிக்கிட்டு பூ வச்சுக்கிட்டு என்னது சமத்துவ பொங்கல் கொண்டாட போகிறோம். ஏன்? மார்க்கம் இல்லை. அப்போ சமத்துவ பொங்கல்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, மார்க்கத்துக்கு முரணானதெல்லாம். அப்போ அந்த பிள்ளைங்களுக்கு நம்ம என்ன செய்ய மாட்டேங்கிறோம், மார்க்கத்தை ஒழுங்கான முறையில் கற்றுக்கொள்ளாதனால தான் இன்னைக்கு எவ்வளோ பேர் என்ன செய்கிறாங்க, யூடியூப்பில் எத்தனை பெண்களை நம்ம பார்க்குறோம், அதை ரசிக்க முடியுதா நம்மளால்? வைத்தறிச்சலர் நம்ம மனசு என்னது கஷ்டப்படுது. ஏன்னா இந்த மாதிரி பெற்றோர்கள் எப்படி வளர்க்குறாங்க, எப்படிலாம் பேட்டி கொடுக்குறாங்க, எப்படிலாம் டான்ஸ் ஆடுறாங்க, எந்த இடத்துல கூத்தாடுறாங்க,
ஆனால் நம்மளுடைய மார்க்கம் எவ்வளோ ஒரு பொக்கிஷமான மார்க்கம், எவ்வளோ ஒரு மார்க்கம். இந்த மார்க்கத்தில் எந்த ஒரு கொள்கையும் எந்த ஒரு கோட்பாடும் சொல்லாத அனைத்து முக்கியத்துவத்தையும் இந்த மார்க்கம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. ஆனால் அப்படி இருந்தும் நம்மளுடைய சமுதாய பெண்களுக்கு ஒழுங்கான முறையில் கல்வி கொடுக்கப்படாதனால நிறைய பெண்கள் வழிகேட்டில் தானே போகிறாங்களே தவிர மார்க்கத்தை முழுமையாக உணர்ந்து கொண்டு மார்க்கத்தை அதிகமாக கற்று பிறருக்கு ஏவக்கூடிய